தேனி அரசு மருத்துவக் கல்லூரியில் மயக்கவியல் மருத்துவர் லோகநாதன் வந்து தொடர்ச்சியா பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்துட்டே இருக்காரு. போன் வழியாகவும் நேர்லையும் டியூட்டி டைட் பண்ணி போடுறது, பெண்களை அரசு தொடர்ச்சியா பண்ணிட்டே இருக்காரு. இது மாதிரி தொடர்ச்சியா எங்களுக்கு நிறைய புகார் வந்தது. ஒரு பாதிக்கப்பட்ட பொண்ணு வந்து ஒரு தொந்தரவு பண்ண ஆடியோட என்கிட்ட கொடுத்துருக்காங்க. இது சம்பந்தமா நான் தேனி மெடிக்கல் காலேஜோட மருத்துவக் கல்லூரி முதல்வர்கிட்ட ஒரு புகார் அளிச்சிருந்தேன். இங்க டீன்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகும் அந்த பொண்ணை போய் மிரட்டியிருக்கேன். அந்த புகார்ல பெரிய நடவடிக்கை எதுவும் இல்லை. அதனால நான் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்டையும் மெடிக்கல் போர்டுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தேன். அந்த கம்ப்ளைண்ட்ல இன்னைக்கு ஒரு என்கொயரி போட்டிருந்தாங்க. அந்த என்கொயரியிலுமே பெரிய சிறப்பாலாம் ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியல. அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு எதுவும் நடவடிக்கை இருக்குமானா இல்லை. அந்த மருத்துவர் மீது எந்த நடவடிக்கை இல்லை. பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு எந்த இது இல்லை. பாதிக்கப்பட்ட பெண் மேற்கொண்டு பாதிக்கிற மாதிரியான வேலைகள் தான் இங்க நடந்துகிட்டே இருக்கு. அந்த தவறு செய்யற அந்த டாக்டர் லோகநாதன் வந்து அப்புறம் எப்படி அந்த பெண்கள் வந்து இது மாதிரி பெண்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க முன் வருவாங்க. யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகங்கள்ல பெண்களுக்கான பாலியல் தொல்லை இவ்வளவு பிரச்சனையா இருக்கும் பொழுது இந்த கட்டத்திலையும் இங்க ஒரு மருத்துவரே இந்த மாதிரி செய்யறாருன்னா இது எப்படி நம்ம அதை சரி செய்யறது? இந்த மாதிரியான மருத்துவர்கள் மீது உடனடியாக விரைந்து நடவடிக்கை எடுக்கணும். அப்படி விரைந்து நடவடிக்கை எடுக்க தவறுனா அகில இந்திய ஃபார் பிளாக் சார்பாக மிகப்பெரிய போராட்டத்தை இந்த அரசு மருத்துவக் கல்லூரியில் நடத்துவோம் தெரிவிச்சு. இந்த என்கொயரி கமிட்டி இன்னைக்கு எங்களுக்கு சில கேள்விகள் கேட்டிருந்தாங்க. அதுக்கு நான் பதில் சொல்லியிருந்தேன். அந்த என்கொயரி என்ன சொல்றாங்கன்னா, பாதிக்கப்பட்ட பெண் ஏன் என்கிட்ட நேரில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு கேட்குறாங்க. நான் முதல்வர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் சொன்ன பிறகும் அந்த மருத்துவர் வந்து அந்த பெண்ணை போய் மிரட்டுறாருன்னா எப்படி இவங்களை நம்பி வந்து இந்த கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் தான் இங்க நிலவுது. பாலியல் தொல்லைகள் தொடர்ச்சியா இங்க இருக்கிற டாக்டர்கள் மூலமா நடக்குது. நான் எல்லா மருத்துவர்களையும் சொல்ல, ஒரு சில மருத்துவர்களை தான் சொல்றேன். இங்க இருக்கக்கூடிய பர்டிகுலரா மயக்கவியல் மருத்துவர் லோகநாதன் வந்து நேரடியாகவே பெண்களுக்கு போன் வழியா அந்த வேலையில் செய்கிறார். அவர் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கணும். அப்படி நடவடிக்கை எடுக்க தவறுனா அகில இந்திய ஃபார் பிளாக் சார்பாக மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவோம்.